அனைவருக்கும் வணக்கங்க. ஓம் சக்தி துணை. அதாவது நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆடிப்பெருக்குன்னுவாங்க. அதாவது ஆடி 18ஆம் நாள் தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 18 நாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிகங்க. அந்த சிறப்பு என்னென்னு பார்க்கலாம். பாரதத்தில் அத்தியாயங்கள் கூட 18. நம்ம சபரிமலைக்கு போவாங்க இல்லை எல்லா பக்தர்களும் 40 நாள் விரதம் இருந்து அந்த படிகள் கூட 18 தாங்க. அதே போல் பகவத்கீதையில் அத்தியாயம் கூட நம்மளுக்கு 18 தான் இருக்குங்க. அதனால 18 ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். அதே போல் 18ஆம் தேதி பிறந்தவங்களும் ரொம்ப கொண்டாடுவாங்க. நிறைய பேர் ரொம்ப பெருமைக்குரிய ஆட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு தங்கம் ரொம்ப நிறைய செய்கிறோன்னு சொல்லுவாங்க. தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், இது நம்மளால முத்து, பவளம் இது வேணாலும் வாங்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்ப இது வேணாலும் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த ஆடி 18 சிறப்பு என்னன்னாக்கா, இந்த நதிக்கு ஆறு நதியெல்லாம் போயிட்டு பூஜை செய்துட்டு வருவாங்க. பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பஞ்சபூதத்திலே மிக சிறந்தது தண்ணின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப முக்கியத்துவம் தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி இல்லைனா யாரும் உயிர் வாழ முடியாது. சகல உயிர்களுக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கோடான கோடி உயிர்கள் தண்ணினால தான் உயிர் வாழ முடியும். நம்ம எல்லாருனாலும் அந்த தண்ணினால தான் உயிர் வாழ முடியும். அதே போல் நம்ம தண்ணியை கூட ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த நாளில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச கங்கை, காவேரி, கோதாவரி, நமக்கு எந்தெந்த நதிக்கு முடிஞ்சா போகலாம். அப்படி போக முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்லேயே கூட நம்ம ஏதோ ஒரு தவலையிலையோ இல்லை பாத்திரத்துலையோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கூட வந்துட்டு ஒரு 3 சிட்டிக்கோட மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ரொம்ப நல்லது, மங்களகரம்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு அதில் ஒரு 11 ரூபா காயின் போடுங்க. 1 ரூபாவோ 5 ரூபாவோ இல்லை 10 ரூபா உங்கள் மனசுக்கு எப்படி போடுற இஷ்டமோ அப்படி போடலாங்க. தண்ணியில் போட்டு மங்களகரமாக கொஞ்சம் சாமந்தி பூ, கொஞ்சம் ரோஸு இல்லை மல்லிப்பூ, உங்களுக்கு எந்த பூ பிடிக்குமோ அந்த பூ வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டு நம்ம வீட்டில் என்ன பழங்க இருக்கோ அதை வைக்கலாம். பழங்கோ ஸ்வீட்ஸ் என்ன வைக்கலாம். அப்படி நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸ் இல்லைன்னா கூட ஒரு சிட்டிக்கு சக்கரை நம்ம வச்சா கூட போதுமானது. அதே போல் வச்சு நம்ம ஒரு கற்பூர கொண்டாலும் கண்டிப்பாக எல்லா நதிகளும் நம்மளோட பூஜை ஏற்றுப்பாங்க. நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் அன்றைக்கி வந்துட்டு பொங்கல் செய்வாங்க. பொங்கல், பாயசம், வடையெல்லாம் கூட ரொம்ப விமரிசையாக செய்து பூஜை செய்து நிறைய பேருக்கு அன்னதானம்லாம் செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி 18 என்ன விசேஷம் வந்து பார்த்தா அன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அந்த தாலிக்காரர்களும் மாற்றுவாங்க. ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம பூஜை பண்ணணும். நம்ம காலையில் 11 மணிக்கு செய்தால் 11 மணிக்கு மேலே செய்தால் ரொம்ப நல்லது. நாளைக்கு காலையிலோட 11 மணிக்கு மேலே செய்து நல்லதுங்க. இல்லைனாக்கா அதிகாலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ண முடியலனாக்கா நம்ம 11 மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப நல்லது. அதே போல் தளிகையை போட்டு செய்தாலும் ரொம்ப நல்லது. வடை பாயசத்தோட சாப்பாடுலாம் செய்து கங்கை எல்லா நதிகளும் நினச்சி நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி 18 அன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வந்துட்டு ஏதாவது டியூஷன் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அன்றைக்கி செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பு கற்றுற ஒரு விஷயமானவர் எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கும். அதே போல் அன்றைக்கி தங்கம், வெள்ளியெல்லாம் வாங்க முடியல, காசெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி வந்துட்டு நம்ம கடையில் போய் நம்ம உப்பு வாங்கலாம். அதே போல் மஞ்சள் வாங்கலாம். மஞ்சள், குங்குமம் வாங்கலாம். வெல்லம் ரொம்ப நல்லதுங்க. அச்சு வெல்லம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அச்சு வெல்லம் வாங்கி அன்றைக்கி விளக்க பொறுத்துனா கூட ரொம்ப நல்லது. அதே போல் அரிசி வாங்கலாம், துவரம்பருப்பு வாங்கலாம். ஏதாச்சும் ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் வச்சா மகாலட்சுமி சுரூபமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எது வேணும் அதை நம்ம வாங்கிக்கலாம். அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போங்க முடியாதவங்க வீட்டில் கூட பூஜை பண்ணியிருப்பாங்க. சில பேர் எங்கெங்கே போவோம்னாக்கா புண்ணிய நதிகள் எங்கெல்லாம் இருக்கோ போவாங்க. கங்கா, துங்கா, பத்ராவதி, வாரணாசி, யமுனா, மணிகர்ணிகா, துங்கபத்ரா, ரேவதி, காயத்ரி, எல்லா புண்ணிய நதிக்கும் போயிட்டு அங்கே பூஜை செய்வாங்க. சில பேர் ராமேஸ்வரத்துக்கு கூட போவாங்க. ராமேஸ்வரத்தில் கூட பூஜை பண்ணிட்டு வருவாங்க. போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அது பண்ணுறதுங்க. அப்படி முடியாதவங்க நம்ம வீட்லேயே செய்யலாம். ரொம்ப நல்லது. எங்கள் பாட்டி ஒரு இது சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கை பற்றி. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப விருப்பப்படுறேன். கேளுங்க ப்ளீஸ். நம்ம ஆடி 18 எது செய்தாலும் பன்மடங்காக பெருகும்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னைக்கு வந்துட்டு அறிவு பெருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அன்பு பெருக்கு, அறிவு பெருக்கு, ஈகை பெருக்கு, ஊவகை பெருக்கு, ஊக்கம் பெருக்கு, எண்ணம் பெருக்கு, ஏற்றம் பெருக்கு, ஒற்றுமை பெருக்கு, ஓதல் பெருக்கு, ஒவ்வை மொழி பெருக்கு, வணிகம் பெருக்கு, வருவாய் பெருக்கு, எல்லாம் பெருக்கு, எல்லாம் ஏற்றமும் பெருக என்று ரொம்ப எங்களெல்லாம் வாழ்த்துவாங்க. அதாவது 18 வகையான அறிவை நம்ம சேர்த்துக்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான். நம்மளால முடிஞ்ச அன்பை நம்ம எல்லாருக்கும் பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப நல்லது.
அதாவது ஆடி 18வது அன்னைக்கு வந்துட்டு நம்ம 18 வகையான உணவு வகைகள் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதே போல் 18 வகையான திங்ஸ் வாங்கலாம், பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அன்றைக்கி வாங்கினா ரொம்ப நல்லதுன்றாங்க. அதே போல் 18 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா ரொம்ப ரொம்ப கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதம் ஃபுல் நம்ம பூஜை பண்ண முடியலனா கூட ஆடி 18 பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது, ரொம்ப நல்லது. அதே போல் 18 வகையான சாமிகளுக்கு படங்கள் கூட வாங்கி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வச்சு பூஜை செய்யணும்னா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அப்படி கூட செய்யலாம். அந்த ஆடி 18 அன்னைக்கு நம்மளுக்கு நிறைய செல்வம் செல்லனா ஒரு சின்ன ஒரு இது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாங்க. அந்த வெள்ளை துணியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் சொல்கிறேன், வெளியே நம்ம ரொம்ப விலை கொண்டு கூட வாங்க தேவையில்லை. ஒரு 18 லவங்கம் எடுத்துக்கணும். அதே போல் ஒரு 18 வந்து ஏலக்காய் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி 18 ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. 18 பீஸ் வச்சா போதுமானது. வச்சுட்டு ஒரு துணியில் நல்லா கட்டிட்டு மகாலட்சுமிகிட்ட வச்சு நல்லா பூஜை செய்துட்டு நீங்கள் காலையிலலாம் செய்யலாம், இல்லை மாலையிலாம் கூட செய்யலாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த துணியை கட்டிட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அதை கீழே வைக்கக்கூடாது, ஒரு தட்டில் வைக்கலாம். அப்படி முடியலனாக்கா ஒரு வெத்தலையில் கூட வச்சு நம்ம பூஜை பண்ணலாங்க. பூஜை பண்ணிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி இந்த ஆடி 18க்கு வச்சுட்டு நம்ம அப்பவே எடுக்காமல் அடுத்த ஆடி 18 வரைக்கும் அதை வச்சா கூட ஒன்றுமே கெடாத பொருட்கள் தான் அது. நல்ல வாசனை மிக்க பொருட்கள். அது சாமிக்கு வச்சாலும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். மகாலட்சுமியரும் அதையோட குபேர சம்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அதில் இருக்குது. யார் வேணால் வைக்கலாம், இவங்க தான் வைக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வரும் இந்துக்கள், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் யார் வேணால் வைக்கலாம். அப்படி நம்ம வந்துட்டு சாமிக்கிட்ட தான் வைக்கணும், நம்ம கபோர்டில் கூட வைக்கலாம். அதை ஒரு துணியில் கட்டிட்டு நம்ம ஒரு எல்லாம் 18 லவங்க 18 ஏலக்காய் 18 வச்சு எல்லாம் 18 வச்சு நம்ம ஒரு துணியில் கட்டி நம்ம எங்கெல்லாம் பணம் புழங்குதோ அங்கெல்லாம் வைக்கலாம். நம்ம கல்லாப்பட்டியில் கூட வைக்கலாம், அதே போல் கபோர்டில் வைக்கலாம், நம்மளோட பர்ஸில் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்துட்டு பூஜை அறையில் வச்சாலும் ரொம்ப நல்லது. அப்படி வைக்க முடியல, பூஜை அறையில் வைக்க முடியாதவங்க வந்துட்டு அவங்க கல்லாப்பட்டியில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம வேண்டிக்கணும், கண்டிப்பாக நிறைய பணம் சேரும். அதே போல் நம்ம நினச்ச அத்தனையும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வசீகரமான சக்தி உள்ளது. அது கடவுளுக்கும் ரொம்ப உகந்தது. நம்ம கண்டிப்பாக எல்லாரும் இதை செய்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இது ஒரு செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக நீங்களும் இதை செய்தால் உங்களுக்கும் அந்த அருள் அம்மனோட மகாலட்சுமியோட பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். அதே போல் இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு அந்த திருமணமாகாத பெண்கள் வேண்டிக்கிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு ஆடி 18லேருந்து 18 நாட்கள் தொடர்ந்து வந்துட்டு ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலில் அம்மன் உட்காந்துட்டு நான் 101 தடவை அம்மனை நினச்சிட்டு பிரார்த்திக்கணுங்க. அவங்களுக்கு என்ன வேண்டியது, அதாவது திருமாங்கல்யம் கிடைக்கணும்னு வேண்டிக்கினாக்கா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே போலங்க நம்ம வேலை இல்லாத பசங்க கூட வேலையை தேடிட்டு இருக்க குழந்தைங்க கூட சரி, நான் அம்மன் கோயில் போயிட்டு இதை 18 நாள் இன்னிலேருந்து, அதாவது நாளையிலேருந்து ஆடி பெருக்கு 18லேருந்து கணக்கு வச்சுட்டு 18 நாள் கண்டிப்பாக செய்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்க கண்டிப்பாக வேலை கூட கிடைக்கும். அதே போல் நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு வீடு வேணும் ஆசைப்பட்டா நம்ம என்ன வேண்டுறோமோ, என்ன வேண்டுதாக இருந்தாலும் நம்ம ஆடி 18லேருந்து 18 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க. இன்கேஸ் லேடிஸ்க்கு சில மாதவிடாயெல்லாம் வந்துச்சுனாக்கா அப்போ தவிர்க்கிறது நல்லது. தவிர்த்துட்டு அதே கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரு 10 நாள் ஆகிட்டு மாதவிடாய் ஆகிட்டோம்னா அது 10 நாள் கணக்கில் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம 5 நாள் கழிச்சு திரும்பி இன்னொரு 8 நாள் நம்ம சேர்த்துக்கணும், 18 நாள் ஆகிடும். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினச்சி அத்தனையும் கிடைக்கும். அதாவது 18 ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க. எவ்வளோ சொன்னாலும் 18க்கு நம்ம அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் நம்பர்ன்னு கூட சொல்லாங்க. கண்டிப்பாக நம்பரு. அதே போல் மகாலட்சுமி சொரூப நாள்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. கூழ் வீட்டில் காய்ச்சிக்கிட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜை செய்துட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு கூழ் எடுத்துகிட்டு போய் அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயிலன்னா கூழ் ஊற்றுவாங்க. சில பேர் இங்கே பெங்களூர்லலாம் முத்தியாலம்மன் கோயில் போவாங்க, கருமாரி அம்மன் கோயில், மகாமாயி அம்மன் கோயில் போவாங்க. அதே போல் ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது. நம்மளுக்கு எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலில் கொடுத்துருவதுன்னு இல்லைங்க. அப்படி நம்மளுக்கு கோயில் பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் பூஜை செய்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஆசிரமம் இருந்தால் ஆசிரமத்துலேயும் கொடுக்கலாம். அதாவது ஏழப்பட்டவங்க யாருக்கு வேணாலும் கொடுத்தாலும் அம்மனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு புண்ணியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதாவது அன்றைக்கி நாளைக்கு பூஜை பண்ண வந்துட்டு சில பேர் அதே போல் அரிசி மாவில் கூட அந்த ஆர்த்தி பூஜை செய்யும் போது வைக்குவாங்க. அதே போல் கங்கா ஆர்த்தி ரொம்ப விமரிசையாக நாளைக்கு செய்வாங்க. நிறைய பேர் கங்கா ஆர்த்தி நீங்கள் டிவியில் கூட லைவாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. அதுவும் பார்த்தா ரொம்ப கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்படியும் செய்யலாம். வந்துட்டு நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாளுங்க. நாளைக்கு பூஜை செய்யலாம். அதே போல்
துணிமணி வாங்கலாம், நம்ம தெய்வ படங்கள் வாங்கலாம், மங்களகரமான பொருட்கள் என்ன இருக்கோ எல்லாமே வாங்கலாங்க. வெற்றிலை பாக்கு வாங்கலாம், மஞ்சள் குங்குமம் வாங்கலாம், தாலி வாங்கலாம். அதே போல் உப்பு, சர்க்கரை, மஞ்சள், வெல்லம், பருப்பு இதெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப நல்லது. முடிஞ்சால் காசு இருக்கும் தங்கம் வெள்ளி கூட வாங்கலாங்க. வாங்க முடியாதவங்க நம்ம இந்த வெள்ளெல்லாம் சொன்னாங்களா, வெள்ளை சக்கரை சொன்னால் அது வாங்கினது போதுமானது. அதே போல் நம்ம மனைவி நிறைவோடு சந்தோஷமாக நம்மளுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ நாளைக்கு ஃபுல் நம்ம அந்த தெய்வத்தை நினச்சிட்டு தான் உள்ளது. யாருக்கும் இந்த தீங்காக நினைக்காம இருந்தாலே அது இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நாளைக்கு இது நினைக்கிறோமோ அது பன்மடங்காக உயரும்னு சொல்லுவாங்க. நல்லது சில பேர் சொல்லுவாங்க, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது யாருக்குமே வேண்டாம், எல்லாரும் நல்லதே நினைப்போம், எல்லாம் நல்லதே, எல்லாருக்கும் எல்லா சௌபாகியமும் கிடைக்க வேண்டிக்கிறேன். அதே போல் எல்லா நதிகளுக்கும் என்னோட நமஸ்காரத்தை வேண்டிக்கிறேன். அதாவது 18 அன்னைக்கு ஆடி 18 குரு பிரம்மாம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மாம் தத்மை ஸ்ரீ குருவே நமஹான்னு சொல்லிட்டு அதே போல் எல்லா புண்ணிய நதியும் பேர் சொன்னால் ரொம்ப நல்லது. அது கங்கா, துங்கா, ரிஷிகேஷி, நர்மதா, பம்பா, புன்னா, ரேவதி, காயத்ரி எல்லா தெய்வத்தையும் மற்றவர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளோட வணக்கத்தையும் செலுத்தலாங்க. அதே போல் இந்த நாளில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் கூட நம்ம வேண்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம குலதெய்வத்தை கூட நம்ம இன்றைக்கி எல்லாருமே நம்ம நினச்சிக்கலாம். நம்ம குலதெய்வம் அனுகிரகம், நம்ம முன்னோரோட அனுகிரகம், எல்லா நதிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு வேண்டிக்கிட்டு இந்த பிரதியை முடிக்கிறேன். பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. ஓம் சக்தி துணை, 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 ஓம் சக்தி துணை.